வரலாற்றிலிருந்து நாம் எதையுமே கற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்கிறோம் என்பார் பெர்னாட் ஷா. வரலாற்றிலிருந்து நாம் எதையுமே கற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்கிறோம் நாம் என்று சொல்லுவார். அப்படி வரலாறுகளை மறந்துவிடக்கூடாது என்றுதான் வ.உ.சியும் பாரதியும் என்று ஒரு புத்தகம், வ.உ.சியும் காந்தியும் என்று ஒரு புத்தகம், வாராது வந்த மாமணி வ.உ.சி என்று ஒரு புத்தகம், வ.உ.சியினுடைய கடிதங்கள் என்று ஒரு புத்தகம், இப்படி வ.உ.சியை பற்றிய ஆய்விற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட வணக்கத்திற்குரிய ஐயா சலபதி அவர்களை உங்கள் சார்பிலே நான் இந்த நேரத்தில் மறுபடி பாராட்டி மகிழ்கிறேன். வாசிப்பு என்றால் நம்மை வழி நடத்துவது புத்தகங்களை வாசிப்பது மட்டுமல்ல, மனிதர்களை வாசித்தால் கூட அடுத்தவர்களிடமிருந்து நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்தும் என்பதுதான் உண்மை. அதுதான் முக்கியம். அதைத்தான் இப்படிப்பட்ட வரலாற்று நூல்களின் மூலம்தான் அதை நாம் பெற முடியும் என்பதில் இரண்டாவது சந்தேகமில்லை. அந்த வ.உ.சியுடைய புத்தகத்தை பார்க்கின்ற பொழுதே எனக்கு பல நினைவுகள் வந்தன. ஏனென்றால் வ.உ.சி அவர்கள் மறைந்த 1936 மறைகிறார். அவர் மறைந்த மறுநாள் எந்த பத்திரிகையிலும் தலையங்கம் எழுதப்படவில்லை அவரை பற்றி. அதாவது 2 ஆயுள் தண்டனை பெற்ற ஒருவருக்கு எந்த பத்திரிகையும் அவர் மறைந்த மறுநாள் ஒரு தலையங்கம் கூட எழுதவில்லை. எங்குமே அவருக்கான அனுதாப கூட்டங்கள் நடத்தப்படவில்லை என்று பதிவு செய்கிறார் தன்னுடைய எனது போராட்டம் என்கிற நூலில் ம.பொ.சி. 1936 மறைந்த அந்த வ.உ.சிக்கு சத்தியமூர்த்தி பவனில் சிலை வைக்க வேண்டும் என்று போராடியவர் ம.பொ.சி. வ.உ.சியினுடைய புகழை, இன்று அவருக்கு விருது கிடைத்திருக்கிறது சாகித்ய அகாடமி, வ.உ.சியினுடைய புகழை அந்த காலகட்டத்தில் வெளிக்கொண்டு வந்தவர்களில் ம.பொ.சிக்கு ஒரு மிகப்பெரிய இடம் உண்டு. அதுதான் நான் பல கட்டங்களில் ம.பொ.சியை பார்த்து வியந்திருக்கிறேன். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கின்ற பொழுது, அவருடைய தடங்களை பார்க்கின்ற பொழுது வியந்திருக்கிறேன். எந்த கல்லூரியிலும் சென்று அவர் படித்தவர் இல்லை. ஆனால் இது தமிழுக்கு அவர் ஆற்றியிருக்கிற செய்திகள், கொடுத்திருக்கிற செய்திகள். இங்கே யா மணிகண்டன் அவருடைய ஒரு புத்தகத்தை 2 நாட்களுக்கு முன்பு புத்தக கண்காட்சியிலே பார்த்தேன். யார் அந்த பேதை என்று ஒரு சின்ன புத்தகம். மெல்ல தமிழினி சாகும் என்று அந்த பேதை உரைத்தான் என்றாரே பாரதி, அந்த பேதை யார் என்று ஒரு பெரிய ஆராய்ச்சி. ஆனால் அந்த காலகட்டத்தில் 1950களிலேயே ம.பொ.சி அந்த பேதை யார் என்று தன்னுடைய செங்கோல் பத்திரிகையிலே எழுதுகிறார். ஒரு அரசியல் தலைவர். ஆனால் அரசியல் மட்டும் அல்லாமல் தமிழ் உணர்வோடு இந்த மண்ணிலே இயங்கியவர் ம.பொ.சி என்று அந்த வரலாற்று புத்தகங்களை எல்லாம் வாசிக்கின்ற பொழுது நமக்கு தெரிகிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் ம.பொ.சியினுடைய வாழ்க்கையை பார்த்தாலே என்னென்றால் இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நம்மை வழிநடத்துகிறது. எந்த இடத்தில் நாம் இருந்தாலும் நாம் உணர்வோடு இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர். நாம் இன்று நிறைய பேசக்கூடாது, ஆனாலும் இன்று திடீரென்று தமிழ்தாய் வாழ்த்தை எதிர்க்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் தமிழ்தாய் வாழ்த்தை கீவாஜா அவர்கள் எதிர்த்த போது இல்லை இதுதான் சரியான தமிழ் வாழ்த்து என்று அங்கும் பதிவு செய்தவர் ம.பொ.சி. டாக்டர் மூவா வரவேற்றார். அதே சமயம் ம.பொ.சியினுடைய வரவேற்பு கீவாஜாவிற்கு அவர் சொன்ன பதில் முக்கியமான பதில். ஆக எந்த இடத்திலும் அவர் திருத்தணியை மட்டும் நமக்கு மீட்டுக் கொடுத்தவர் இல்லை. இன்னும் தமிழுக்கு எங்கெங்கு சவால் விடப்பட்டதோ அந்த இடத்திலெல்லாம் சிலம்பு செல்வர் ம.பொ.சி இருந்தார். அந்த ம.பொ.சி தான் வ.உ.சியினுடைய புகழை முதலாக வெளியே கொண்டு வருகிறார். அந்த சிலை நிறுவுவதற்கு அவர் பட்ட பாடு. 1939 ஆண்டு அந்த சிலையை நிறுவுகிறார். அந்த நேரத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சத்தியமூர்த்தி ஐயர் அவர்கள் அதற்கான பணம் காங்கிரஸ் கட்சி தராது என்று சொல்கிறார். பொதுமக்களிடம் வசூலித்து வ.உ.சி சிலையை நிறுவுகிறார். அன்பர்களே, என்ன ஆச்சரியம் தெரியுமா? எந்த இயக்கம் பணம் தரமாட்டேன் என்று சொன்னதோ அந்த வ.உ.சியினுடைய சிலை அங்கே வைக்கப்பட்ட சில நாட்களில் அங்கே நடந்த பொருட்காட்சி, ஒரு மிகப்பெரிய சுற்றுலா பொருட்காட்சி நடக்கிறது. அது ஒரு தீ விபத்தில் எல்லாம் எரிந்து விட்டன. ஏகப்பட்ட நஷ்டம். அன்றைய பத்திரிகை செய்தி 3 பாதிக்கப்படவில்லை. அந்த சத்தியமூர்த்தி பவனில் வாசலில் இருந்த தேசிய கொடி பாதிக்கப்படவில்லை. அந்த சத்தியமூர்த்தி பவனில் வாசலில் இருந்த வ.உ.சி சிலை சேதமடையவில்லை.
அது மட்டுமல்ல, சத்தியமூர்த்தி பவனின் உள்ளே இருந்த வஉசி படமும் தீயிடமிருந்து தப்பிவிட்டது. இது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது என்று பத்திரிகை செய்தி என்று எனது போராட்டம் என்கிற நூலில் மாப்போசி பதிவு செய்கிறார். ஆக வருண பகவான் கூட தேசத்தை காத்த தியாகிகளுக்கு மரியாதை செய்வார் என்று தெரிகிறது. அப்படிப்பட்ட வஉசியை பற்றி இவர் எழுதியிருக்கிற புத்தகம் மிக ஒரு அற்புதமான நூல். அதை அனைவரும் படித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இப்படிப்பட்ட வாசிப்புகள் தான் நம்மை வழிநடத்தும். பாரதிய வித்யாபவனிலே மாப்போசி அவர்கள் 31 நாட்கள் சிலப்பதிகாரத்தை பற்றி சொற்பொழிவு, மன்னிக்க வேண்டும், 12 மாதங்கள் சொற்பொழிவு நிகழ்த்தினார். மாதம் ஒரு கூட்டம் சிலப்பதிகாரத்தை பற்றி. ஒரு கூட்டத்திலே அவர் சொன்ன செய்தி வியப்பாக இருக்கிறது. எந்த கல்லூரியிலும் அவர் சென்று படிக்கவில்லை. ஆனால் சிலப்பதிகாரத்திற்கு ஏன் சிலப்பதிகாரம் என்று பெயர் வைத்தார் என்று மாப்போசி சொன்ன பேச்சு ஆச்சரியமாக இருக்கிறது. மாப்போசி கேட்கிறார், சிலப்பதிகாரத்திற்கு ஏன் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்று பெயர் வைத்தார்? மக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர் சொன்னார், சிலப்பதிகாரத்திற்கு ஏன் தெரியுமா இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்று பெயர் வைத்தார்? அதற்கு கோவலன் கதை என்று வைத்திருக்கலாம், அல்லது கண்ணகி கதை என்று வைத்திருக்கலாம். ஏன் சிலப்பதிகாரம் என்று வைத்தார் என்று சொல்லிவிட்டு மாப்போசி சொன்னார், வால்மீகி ராமாயணத்திலே ஒரு காட்சி. சீதை மாயமானை கேட்கிறாள். மானை கேட்கிறார் ராமனிடம். ராமன் மறுக்கிறான். அப்புறம் பார்க்கலாம் என்று சொல்கிறான். இல்லை, எனக்கு மான் வேண்டும் என்று அடம் பிடிக்கிறாள் சீதை. மனைவி கேட்க மறுக்க முடியுமா? ராமன் மானை விரட்டுகிறான். அது மாயமான் இறக்கிறது. லட்சுமணா என்று கத்திக்கொண்டு இறக்கிறது. உன் அண்ணனுக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று தனக்கு காவல் இருந்த லட்சுமணனை விரட்டி அடிக்கிறாள் சீதா. திரும்பி வருகிறார்கள். லட்சுமணனும் ராமனும் அங்கே சீதையை காணவில்லை. எனக்கு தெரிந்து மனைவியை காணவில்லை என்று கதறி கதறி அழுத ஒரே கணவன் ராமன் தான். மனைவி தொலைந்ததும் அவன் அழுத அழுகையை வால்மீகி ராமாயணம் அப்படி பதிவு செய்கிறது. காணவில்லை. சுக்ரீவனிடம் போகிறார்கள். சுக்ரீவன் சொல்கிறான், நேற்று நான் கானகத்தின் வழியாக நடந்து வருகின்ற பொழுது வானத்தின் வழியாக ஒரு விமானம் சென்றது. அதிலிருந்து ஒரு பெண்ணினுடைய அழுகுரல் கேட்டது. தான் அணிந்திருந்த அணிகலன்களை அந்த பெண் மேலே இருந்து கீழே எறிந்தாள். அந்த நகைகளை நான் வைத்திருக்கிறேன். இவை உங்கள் மனைவியின் நகைகளா என்று பாருங்கள். ஒருவேளை இவை உங்கள் மனைவியின் நகைகளாக இருந்தால் உங்கள் மனைவி நேற்று கடத்தப்பட்டிருக்கிறாள் என்று தெரிந்து கொள்ளலாம். சுக்ரீவன் சொல்கிறான் ராமனிடம். ராமன் அதை வாங்கி ஒரு பெண் அணிவதைப் போல் அந்த நகைகளை வரிசைப்படுத்துகிறான். வரிசைப்படுத்திவிட்டு ராமன் தன் பக்கத்தில் இருந்த தம்பி லட்சுமணனை பார்த்து, லட்சுமணா, இவை உன் அந்நியாரின் நகைகளா என்று பார்த்து சொல் என்று லட்சுமணனிடம் சொல்கிறான் ராமன். அப்பொழுது லட்சுமணன் சொன்னான், அண்ணா, நான் என் அந்நியாரை தினமும் பணிந்து அந்நியாருடைய பாதங்களை வணங்கித்தான் எனக்கு பழக்கம். நான் ஒரு நாளும் என் அந்நியாருடைய திருமேனியை நிமிர்ந்து பார்த்ததே இல்லை. அதனால் என் அந்நியார் பாதங்கள் அணிந்திருந்த சிலம்பு மட்டும்தான் எனக்கு தெரியும், மற்ற நகைகளை பற்றி எனக்கு தெரியாது என்று லட்சுமணன் சொல்லுகிறான். இந்த இடத்தில் நிறுத்திவிட்டு மாப்போசி சொன்னார், எப்படி சீதை ஒரு பத்தினி தெய்வமோ அப்படி கண்ணகி ஒரு பத்தினி தெய்வம். கண்ணகி காவியம் என்று பெயர் வைத்தால் அதை படிப்பவர்களுக்கு கண்ணகியினுடைய முழு உருவமும் நினைவிற்கு வரும். அப்படி நினைவிற்கு வரக்கூடாது. கண்ணகியின் பாதங்கள் மட்டும்தான் நினைவிற்கு வர வேண்டும் என்றுதான் அதற்கு சிலப்பதிகாரம் என்று இளங்கோவடிகள் பெயர் வைத்தார் என்று மாப்போசி சொன்னார். நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒரு காப்பியத்திற்கு பெயர் வைக்கும் போது கூட எப்படி வைக்க வேண்டும் என்று என் போன்ற படைப்பாளிகளுக்கு இது சொல்லித் தருகிறது. இந்த வாசிப்பில் தான் இருக்கிறது ஒரு படைப்பாளியுடைய வாழ்க்கை என்பதுதான் முக்கியம். அதைத்தான் மாப்போசி சொன்னார். அதனால் தான், அது மட்டுமல்ல, மாப்போசியின் மீது மிகுந்த மரியாதை கொண்டு எல்லோரும், அதே மாதிரி கவியரசர் கண்ணதாசன் ஒரு கவிதையிலே பாடினார், மானிடரை பாடி அவர் மாறிய பின் இயேசுபதன் வாடிக்கையான பதிகம். மானிடரை பாடி அவர் மாறிய பின் இயேசுவதன் வாடிக்கையான பதிகம். நான் இடறி வீழ்ந்த இடம் 4000, அதிலும் நான் போட்ட முட்கள் பதியும். நான் இடறி வீழ்ந்த இடம் 4000, அதிலும் நான் போட்ட முட்கள் பதியும். நடைபாதை வணிகனென நான் கூவி விற்ற பொருள் நல்ல பொருள் இல்லை அதிகம். செப்பரிய தமிழ்ஞான சிவஞானம் சொன்ன மொழி சிந்தையிலே வைத்து விட்டேன். தேன் வாழும் மலர் கொண்டு திருமாலை கட்டி அதை திருவேட்டில் சாத்த மாட்டேன். திருமாலை கட்டி அதை தெருக்கல்லில் சாத்த மாட்டேன். இனி மனிதரை பாட மாட்டேன். ஏனென்றால் மாப்போசி அவர்கள், ஏன் எப்பொழுதும் மனிதரை பாடிக்கொண்டிருக்கிறாய் என்று என்னை கேட்டார். இனி நான் மனிதர்களை பாட மாட்டேன் என்று கவியரசர் சொன்னார்.
அந்த சிலம்பு செல்வரின் மீது எவ்வளவு மரியாதை இருந்தால் நீங்கள் மனிதர்களை பாடாதீர்கள் என்று மாப்போசி சொன்னதை கேட்டு கவியரசர் இந்த முடிவிற்கு வந்திருப்பார். நினைத்து பாருங்கள். அப்படி தமிழ் அறிந்தவர்களால் மதிக்கப்பட்டவர் மாப்போசி என்றால் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கின்ற பொழுது எந்த பாதையிலே நாம் செல்ல வேண்டும் என்று அது நமக்கு உணர்த்துகிறது. அதுதான் அப்படி வாசிக்கின்ற பொழுது நமக்கு அந்த செய்திகள், அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் நம்மை வழிநடத்துகின்றன. அது மட்டுமல்ல, நான் நினைக்கிறேன் வெறும் வாழ்க்கை வரலாற்றை மட்டுமல்ல, நீங்கள் ஒரு சாதாரணமாக இலக்கிய புத்தகத்தை வாசிக்கிறீர்கள். சமீபத்தில் அப்படி நான் வாசித்த ஒரு புத்தகம் விடை தேடும் வினாக்கள் என்று ரா செல்வ கணபதி அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் இருந்த 2 செய்திகள் எனக்கு மிகவும் ஆச்சரியத்தை தருகின்றன. நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு குறள், குறிப்பறிதல் அதிகாரத்திலே 110வது குறளாக வருகிற யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். இது எல்லோருக்கும் தெரிந்த குறள். இந்த குறட்பாவிற்கு நீங்கள் யாருடைய உரையும் எடுத்து பாருங்கள், பரிமேலழகர் உரை தொடங்கி பட்டுக்கோட்டை பிரபாகர் உரை வரைக்கும் எடுத்து பாருங்கள், எல்லோரும் ஒரே பொருளைத்தான் எழுதியிருக்கிறார்கள். ஒரு ஆடவன் சொல்வதைப் போல, நான் அவளை பார்க்கின்ற பொழுது யான் நோக்குங்காலை நிலம் நோக்கும், அவள் மண்ணை பார்க்கிறாள், நான் பார்க்காத போது அவள் என்னை பார்க்கிறாள். செல்வ கணபதி ஒரு கேள்வி கேட்கிறார், நீதான் அவளை பார்க்கவில்லையே, பிறகு எப்படி உனக்கு அவள் உன்னை பார்க்கிறாள் என்று தெரியும்? தான் நோக்கி மெல்ல நகும், எப்படி நீ அவளை பார்க்கல, அப்போ உன்னைய பார்க்கறது எப்படி தெரியும்? சொன்னது வள்ளுவர் அல்லவா, அவர் எப்படி பொய் சொல்லியிருப்பார்? ஆனால் எல்லோரும் பொருள் இப்படித்தான் எழுதியிருக்கிறார்கள். ஒரு 10-15 உரையாசிரியர்களை கூட நான் எடுத்து பார்த்தேன், எல்லோரும் ஒரே பொருள். நான் பார்க்கும்போது அவள் நிலத்தை பார்க்குறா, நான் பார்க்காத போது அவள் என்ன பார்க்குறா, நீ தான் பார்க்கலன்னு தான் கேள்வி. செல்வ கணபதி ஒரு பொருள் ஒன்று எழுதுகிறார், ஒரு செய்தியை சொல்லுகிறார், புதிதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நோக்குதல் என்பது வேறு, பார்த்தல் என்பது வேறு. நோக்குதல் என்றால் காமம் கலந்த பார்வைக்கு நோக்குதல், அல்லது ஏதேனும் ஒன்றை மட்டும், நீ குறிப்பிட்ட ஒன்றை மட்டும் நோக்குதல், அதற்கு பெயர் நோக்குதல். அதனால் தான் கம்பன் கூட அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறோம், வெளியே போய் நிற்கிறோம், நம்ம கிண்டிக்கு போனோம், எல்லா பஸ்ஸையும் பார்ப்போம், வேளச்சேரி போகிற பஸ்ஸை பார்ப்போம், தாம்பரம் போகிற பஸ்ஸை பார்ப்போம். ஆனால் கிண்டிக்கு எந்த பஸ்ஸு போகுதுன்னு நம்ம குறிப்பாக பார்ப்போம். அப்படி பார்ப்பதற்கு பெயர் நோக்குதலாம். எல்லா பஸ்ஸையும் நம்ம பார்க்குறோம்ல, அதுக்கு பேர் பார்த்தலாம். அதனால தான் வள்ளுவர் நோக்குதல் என்று சொன்னார் என்று சொல்கிறார். கம்பனும் அதனால் தான் அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். ராமனுக்கு சீதை மட்டுமே தெரிந்தால், சீதைக்கு ராமன் மட்டுமே தெரிந்தான். இந்த நோக்குதல் என்பது வேறு, இந்த இடத்தில் நோக்குதல் சரி என்று சொல்கிறார். ஆக இவன் நோக்கிறான், என்ன பொருள் எழுதுகிறார்? அவ பார்த்துட்டு காமம் கலந்த பார்வை இவன் பார்க்கிறான், அவள் இவனை தாங்க முடியாமல் நிலத்தை பார்க்கிறாள். அதற்கு பிறகு அவள் பார்க்கிறாள், இவன் சாதாரணமாக பார்க்குறான். அப்பா அவன் நினைக்கிறானா, நீ பார்க்கும்போது நான் குனிஞ்சல்ல, எப்படி இருந்த அந்த பார்வை இப்படித்தான் இருக்கும், நான் பார்ப்பது போலதான் இருக்கும் என்று சொல்லி அவள் சிரித்தாள் என்று எழுதுகிறார். ஆக ஒரு சின்ன குறட்பா நான் 50 வருடங்களாக எனக்கு தெரியாத ஒரு பொருளை ஒரு புத்தகம் என்று சொல்லி தருகிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு குறளை சொல்லுகிறது. செய்நன்றி அறிதலில் 11வது குறள், பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலின் பெரிது. எந்த உரையாசிரியருடைய பொருளையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். என்று எனக்கு சந்தேகம் வந்து இன்று கூட பரிமேலழகர் உரையை கூட எடுத்து பார்த்தேன். எல்லோரும் ஒன்றுதான் எழுதியிருக்கிறார்கள், எதிர்பாராமல் செய்யக்கூடிய உதவி என்பது கடலை விட பெரியது. எதிர்பாராமல் செய்யக்கூடிய உதவி, பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. ஆனால் பொருள் அப்படி அல்ல என்று எழுதுகிறார். கடலினுடைய அளவை வைத்து வள்ளுவர் சொல்லவில்லை. எல்லோரும் கடலை விட பெரியது, கடலை விட பெரியது என்று எழுதுகிறார்கள். அந்த அளவை வைத்துத்தான் எழுதுகிறார்கள். இவர் சொல்கிறார் இல்லை. பிறகு என்ன? வீட்டிலே ஒரு பிச்சைக்காரன் வருகிறான், அம்மா அவனுக்கு சோறு போடுறாங்க, ஒரு தோசை போடுறாங்க வச்சுங்க, தோசை கொடுக்குறாங்க. அந்த தோசையினுடைய அளவு இருக்கும். இந்த அம்மா கொடுக்கிற இந்த தோசை அந்த கடலை விட பெரியது. எப்படின்னா, அம்மா ஒருவனுக்கு யாசகமாக கொடுக்கின்ற பொழுது
இவன் நமக்கு நாளைக்கு பிச்சை இடுவான் என்றா எதிர்பார்த்தா செய்கிறாள்? இல்லை. அம்மா பார்க்காமல் இந்த உதவியை செய்கிறாள். கடல் அப்படி அல்ல. அது தன்னுடைய நீரை சூரியனுக்கு கொடுக்கிறது. ஆனால் இந்த நீர் இன்று ஆவியாக மேலே போய் நாளை மழையாக பொழிந்து நதியாக மாறி மறுபடியும் நம்மிடம்தானே வரும் என்று கடல் எதிர்பார்த்து தான் கொடுக்கிறதாம். இவ்வளவு பெரிய கடல் எதிர்பார்த்து கொடுக்கிறது. அதனால் அந்த கடலை விடவும் அம்மாவுடைய உதவி பெரியது, எதிர்பார்க்காமல் செய்கிற உதவி பெரியது என்று சொல்கிறார். இவ்வளவு நாளும் நானும் கடலை விட பெரியது என்றால் கடலை விட அகலத்தில் பெரியது, அளவில் பெரியது என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தேன். இல்லை, உணர்வு என்று சொல்கிறார். ஆக இப்படிப்பட்ட புத்தகங்களை புதிதாக வாசிக்கின்ற பொழுது நமக்கு செய்திகள் கிடைக்கின்றன. அதுதான் முக்கியம். அதுதான் நம்மை வழிநடத்துகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எதுவாக இருந்தாலும் சரி, அது மட்டுமல்ல, நீங்கள் இப்படிப்பட்ட புத்தகங்கள் மட்டுமல்ல, சில சம்பவங்கள், அரசியல் சம்பந்தப்பட்ட சம்பவங்கள் நினைத்து பாருங்கள். அதாவது நாம் திரைத்துறையில் எத்தனையோ நபர்களை சந்தித்திருக்கிறோம். கொண்டாடப்படபடி ஒரு நபர் எந்த காலத்திலும் என்று நானெல்லாம் நினைப்பது கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்களை. 1941 வருமான வரி அலுவலகத்தில் இருந்து இங்கிருந்து சென்று திருவேங்கடம் என்கிற நபர் கலைவாணர் NS கிருஷ்ணனுடைய அலுவலகத்திலிருந்து அங்கே செல்கிறார். கணக்குகளை வைத்துக்கொண்டு வருமான வரி அலுவலரிடம் கணக்கு கொடுக்கிறார். அவர் பார்க்கிறார், தர்மம் 100 ரூபாய், தர்மம் 200 ரூபாய், தர்மம் 1000 ரூபாய், தர்மம் இப்படி இருக்குது, தர்மம்னே இருக்குது. அவர் கேட்டார், இது என்னையா கணக்கு பூரா தர்மனே பாதி இருக்குது, இதெல்லாம் வச்சு நாங்கள் எப்படி நம்புறது, எப்படி இதுக்கு டேக்ஸ்லேருந்து விலக்கு கொடுக்குறதுனாரு. இல்லையா, எங்கள் யார் கேட்டாலும் கொடுத்துருவார், அதனால் இதுதான் உண்மையான கணக்கு தான்னார். இதை நம்ப முடியலனாராம். அப்பொழுது அந்த திருவேங்கடம் அங்கிருந்த அனுமந்தராவ் என்கிற இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரிடம் சொன்னாராம், சந்தேகம் இருந்தால் நீங்கள் இப்பொழுதே எங்கள் அசோகா ஃப்ரீமிற்கு செல்லுங்கள். எங்கள் அசோகா ஃப்ரீமில் கலைவாணர் அமர்ந்திருப்பார், அவரிடம் சென்று உதவி வேண்டும் என்று கேளுங்கள், உடனே உதவி செய்வார். அப்படியா என்று சொல்லிவிட்டு தான் யார் என்று சொல்லாமலேயே அந்த அனுமந்தராவ் என்கிற ஆஃபீஸர், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் நேராக வருமான வரி அலுவலகத்திலிருந்து நேராக கலைவாணர் NS கிருஷ்ணன் வீட்டுக்கு ஆஃபீஸுக்கு போனாராம். போயிட்டு உட்கார்ந்து போனார். அவரை வரவேற்று உட்கார வைத்தார்கள். கலைவாணர் வந்திருக்கிறார் உள்ள. யார் நீங்கள்? ஐயா, நான் ஒரு அதிகாரி, என்னுடைய மகளுக்கு திருமணம் ஏற்பாடு நடந்தது, ஒரு 1000 ரூபாய் வரதட்சணையிலே இப்பொழுது திருமணம் தடைபடும் என்று தெரிகிறது என்று சொன்னாராம். உடனே கலைவாணர் சொன்னாராம், 1000 ரூபாயால் ஒரு வாழ்க்கை தடைபடுவதை நான் விரும்பவில்லை, உங்களுக்கு 1000 ரூபாய் தானே வேண்டும், கொஞ்சம் பொறுங்கள். என்னுடைய கணக்கு பிள்ளை வருமான வரி ஆபீஸ் வரைக்கும் போயிருக்கிறார், அவர் வந்தவுடன் உங்களுக்கு நான் 1000 ரூபாய் தருகிறேன், என்னுடைய காரிலேயே உங்களை இறக்கிவிட சொல்கிறேன் என்று கலைவாணர் சொன்னாராம். உடனே அந்த அதிகாரி அனுமந்தராவ், ஐயா, நான் இப்பொழுது உண்மையை புரிந்து கொண்டேன், நான் ஒரு வருமான வரி ஆபீசர், இப்பொழுது உங்கள் கணக்குகளை பார்த்து கொண்டு உங்கள் கணக்கை கொண்டு வந்த அந்த நபர் சொன்ன செய்தியை கேட்டு நான் உங்களை நேரடியாக பார்க்க வந்தேன். உண்மையிலேயே நீங்கள் எழுதியிருக்கிற கணக்கு சரிதான் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் இனிமேல் தான தர்மம் செய்கின்ற பொழுது ஒரு வவுச்சராவது கையெழுப்பம் வாங்கிவிட்டு அந்த இடத்திலே நீங்கள் வைத்திருக்க வேண்டும் உங்கள் கணக்குகளோடு, அது சரியானதாக இருக்கும் என்று சொன்னாராம். இந்த ஒரு செய்தியை படிக்கின்ற பொழுது கண்ணதாசன் எழுதுவான், தப்பியே பிறந்த நெஞ்சம், தாய் நெஞ்சம், பிள்ளை நெஞ்சம், செப்பரும் கொடையின் நெஞ்சம், தேனிலே தோய்ந்த நெஞ்சம், ஒப்பிலா மணியாம் எங்கள் உயர் கலைவாணர் கொண்ட நெஞ்சம், இப்புவி உடனால் மட்டும் இனி பிறர் காணா நெஞ்சம் என்று எழுதுவான். இது எதற்காக சொல்லேன் என்றால், இவருடைய இவர் வாழ்க்கையை எம்ஜிஆர் பார்க்கிறார். சதிலீலாவதி படத்தில் தான் 2 பேரும் அறிமுகமாகிறார்கள். கலைவாணரும் இருக்கிறார், எம்ஜிஆரும் இருக்கிறார். எம்ஜிஆர் பதிவு செய்கிறார், கலைவாணர் NS கிருஷ்ணனை பார்த்துத்தான் எனக்கு உதவி செய்கிற மனோபாகம் வளர்த்து கொண்டேன் என்று பதிவு செய்கிறார். எம்ஜிஆரும் கலைவாணர் NS கிருஷ்ணனும் ஒரு நாள் சதிலீலாவதி ஆபீஸில் குஸ்தி சண்டை போடுகிறார்கள். அதிலே கலைவாணர் எம்ஜிஆர் எதிர்பாராமல் இருக்கிற நேரத்தில் எம்ஜிஆருடைய காலை வாரி எம்ஜிஆர் கீழே விழ கலைவாணர் NS கிருஷ்ணன் எம்ஜிஆர் மேல் ஏறி அமர்ந்து கொள்கிறார். அப்பொழுது கலைவாணர் அதற்கு பிறகு எம்ஜிஆருக்கு கை கொடுத்து எடுத்துவிட்டு சொன்னாராம், நான் ஒரு காமெடியன், நான் தோற்றால் பரவாயில்லை, நீ ஹீரோ, தோற்கவே கூடாது, அறிவும் திறமையும் இருந்தால் பலமும் இருந்தால் மட்டும் போதாது, அதை எப்படி எங்கே பயன்படுத்த வேண்டும் என்கிற தெளிவு இருக்க வேண்டும். வாழ்க்கையில் அந்த தெளிவு மட்டும் இருந்துவிட்டால் உன்னை யாராலும் ஜெயிக்க முடியாது. அந்த இடத்தில் கலைவாணர் சொன்னதாக பதிவு செய்கிறார்கள். என் அன்பிற்கனியவர்களே,
கடைசி வரையிலும் வித்வான் லட்சுமணன் எழுதுகிறார், கடைசி வரையிலும் எம்ஜிஆர் எல்லா காரியங்களையும் திட்டமிட்டே செய்தார். அன்று படித்த பாடமோ என்னவோ தெரியவில்லை, எல்லா காரியங்களையும் அவர் திட்டமிட்டே செய்தார் என்று பதிவு செய்கிறார். உங்களுக்கு ஒரு செய்தி நான் பல மேடைகளிலே பதிவு செய்திருக்கிறேன். ஒரே ஒரு புத்தகத்திலே தான் இந்த செய்தி இருக்கிறது. நாகிரெட்டியினுடைய மகன் திரு விஸ்வம் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். நாகிரெட்டியினுடைய மகன், தயாரிப்பாளர் நாகிரெட்டியினுடைய மகன், நாகிரெட்டி முதலாளி நாகிரெட்டி சில நினைவுகள் என்று ஒரு புத்தகம். அதிலே ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். 1969 இது அந்த புத்தகத்திற்கு முன்பு நான் சொல்கிற செய்தி. 1969 அண்ணா மறைகிறார். அண்ணா மறைந்தவுடன் எம்ஜிஆருக்கும் முதலமைச்சராக ஆகலாமா என்கிற ஆசை வருகிறது. தவறில்லை, அதற்கு முற்றிலும் தகுதியானவர். எதையுமே திட்டமிட்டு தன்னை ஈடுபடுத்துகிற எம்ஜிஆர், நீங்கள் நினைத்து பாருங்கள், 1952 வரை தன்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொள்ளவில்லை. 1952 அக்டோபர் மாதம் வெளியான பராசக்தி படம் மிகப்பெரிய வெற்றி பெறுகிறது, மிகப்பெரிய வெற்றி பெறுகிறது. அதற்கு பிறகு 1953 ஜனவரியில் தான் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக சேர்கிறார். இனிமேல் திமுகவில் நாம் சேர வேண்டும், ஏனென்றால் முதல் படத்திலேயே மிகப்பெரிய இடத்திற்கு சிவாஜி கணேசன் போய்விட்டார். கலைஞர் கருணாநிதியுடைய வசனம் அவர் சொல்கிறார். ஆக திமுகவில் 53 வரைக்கும் அவர் சேரவில்லை, உறுப்பினராக சேர்கிறார். எதையும் திட்டமிட்டு செய்கிறவர் எம்ஜிஆர் என்று பதிவு செய்கிறார்கள். அந்த எம்ஜிஆருக்கு ஒரு ஆசை வருகிறது. உங்களுக்கு தெரியும், நான் எலெக்ஷன் அரசியலில் இறங்கலாமா வேண்டாமா என்று நான் கடைசி வரைக்கும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் எம்ஜிஆருக்கு அந்த ஆசை வந்தவுடன், தான் நேரடியாக இறங்கலாம் என்ற ஆசை வந்தவுடன் மக்கள் தனக்கு வாக்களிப்பார்களா என்கிற சந்தேகம் எம்ஜிஆருக்கு வருகிறது. நான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்குகள் கேட்டால் மக்கள் போடுகிறார்கள், ஆனால் எனக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டால் இந்த மக்கள் அளிப்பார்களா என்கிற சந்தேகம் எம்ஜிஆருக்கு வருகிறது. நேராக வாகினி ஸ்டூடியோ அதிபர் நாகிரெட்டியை போய் பார்க்கிறார். ஒரு படம் தயாரிக்க வேண்டும் நீங்கள் என்கிறார். என்ன என்கிறார்? நான் சொல்வது மாதிரி கதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன், தொழில்நுட்ப கலைஞர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன், ஆனால் நீங்கள் தயாரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். எல்லாம் செய்கிற நீங்களே அந்த படத்தை தயாரிக்க வேண்டியதானே, என்னை ஏன் தயாரிக்க சொல்கிறீர்கள் என்று நாகிரெட்டி கேட்கிறார். நான் சொல்கிற செய்தி நாகிரெட்டி பதிந்திருக்கிற செய்தி. இல்லை இல்லை, நீங்கள் தயாரித்தால் தான் சரியாக இருக்கும் எம்ஜிஆர் சொல்கிறார். அந்த படம் நம் நாடு. எம்ஜிஆரே எல்லாரும் முடிவு செய்கிறார். உரையாடல் சொர்ணம், இசை மெல்லிசை மன்னர், பாடல்கள் வாலி, எல்லாம் முடிவு செய்கிறார். வேகமாக அந்த படம் தயாராகிறது. அதில் எழுதுகிறார்கள், அந்த புத்தகத்தில் எழுது, நான் சொல்லுகிற செய்தி திராவிட இயக்கங்களும் திரைப்பட உலகமும் என்று திரு திருநாவுக்கரசு அவர்கள் எழுதிய புத்தகத்திலே இருக்கிறது. நான் சொல்லுகிற செய்தி, அந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். அப்படியே இந்த செய்தி அப்படியே இருக்கிறது. அந்த படத்திற்கு மட்டும், நம் நாடு படத்திற்கு மட்டும் அதுவரையிலும் எம்ஜிஆர் படத்திற்கு வராத அளவிற்கு விளம்பரங்கள் வந்தன. அந்த படத்திற்கு மட்டும் அத்துணை கட்டுரைகள் எழுதப்பட்டன. அந்த படத்தில் எம்ஜிஆர் தான் தேர்தலில் ஈடுபடுவது மாதிரியும், தனக்கு எதிராக சிலர் சதி செய்வது மாதிரியும், தான் தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு குப்பத்திற்கு போகின்ற பொழுது மக்கள் தன்னை வரவேற்பது மாதிரியும் காட்சிகள் அமைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அமைக்க சொல்கிறார். படம் ரிலீஸ் ஆகிறது, மேகலா தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறது, படம் வெளியாகிறது. எம்ஜிஆர் நாகிரெட்டியிடம் சொன்னாராம், நான் வந்து மக்களோடு உட்கார்ந்து படத்தை பார்க்க வேண்டும், நீங்கள் எப்படி மக்களோடு உட்கார்ந்து கொண்டு படத்தை பார்க்க முடியும் என்று கேட்டிருக்கிறார். இல்லை, நான் பார்க்க வேண்டும், தியேட்டரிலே அந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று எம்ஜிஆர் சொல்ல, மாலை நேர காட்சி மேகலா தியேட்டரில். யாருக்குமே தெரியாது எம்ஜிஆர் வருவது, தியேட்டர் மேனேஜருக்கு மட்டும் தெரியும் என்று நாகிரெட்டி எழுதுகிறார். நாகிரெட்டியும் எம்ஜிஆரும் ஒரு காரில் போய் இறங்குகிறார்கள். தியேட்டரில் காற்றுக்காக கதவுகளை எல்லாம் திறந்து வைத்திருப்பார்கள் அல்லவா. ஒரு கதவில் எம்ஜிஆர் சாய்ந்து நிற்கிறார், ஒரு கதவில் நாகிரெட்டி நிற்கிறார். படம் ஓடுகிறது. எம்ஜிஆர் அந்த படத்திலே கவுன்சிலர் தேர்தலில் ஜெயித்து மேயராகி அந்த குப்பத்திற்கு வருகிறார். வருகிற பொழுது வாங்க ஐயா வாத்தியார் ஐயா என்ற பாடல் வருகிறது. மக்கள் தியேட்டரில் விசில் பறக்கிறது, கைதட்டல். அது மட்டுமல்ல, அந்த பாடல் முடிந்தவுடன் ஒன்ஸ் மோர் என்று கேட்டு அத்தனை ரசிகர்களும் தியேட்டரில் குதித்தார்களாம். ஒன்ஸ் மோர் போடாமல், மறுபடியும் அந்த பாட்டை போடாமல் படத்தை போட முடியாது என்கிற நிலை வருகிறது. எம்ஜிஆர் பார்த்து கொண்டே இருக்கிறார்.
நாகிரெட்டி எம்ஜிஆரை பார்த்தாராம். எம்ஜிஆர் கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிந்து கொண்டிருந்ததாம். அதில் எழுதுகிறார், நான் எம்ஜிஆரை பார்க்கிறேன், எம்ஜிஆர் கண்களில் ஆனந்த கண்ணீர். ஒன்சுமோர் வாங்கையா வாத்தியார் ஐயா பாட்டிற்கு ஒன்சுமோர் கேட்டவுடன் மக்கள் நம்மை ஆதரிக்கிறார்கள் என்ற முடிவிற்கு எம்ஜிஆர் வந்துவிட்டார். நான் எம்ஜிஆரை பார்த்தேன், எம்ஜிஆர் என்னை பார்த்து ரெட்டி ஆவேசத்தோடு கட்டி பிடித்து கொண்டு ரெட்டியாரை நான் ஜெயிச்சிருவேன், ரெட்டியாரை நான் ஜெயிச்சிருவேன். இது சொன்னது 1969. நினைத்து பாருங்கள். ஆக ஒரு எந்த கணக்கிற்கும் விடை உண்டு என்பதற்கு இது சொல்கிறது. தன்னால் ஜெயிக்க முடியுமா என்பதை எவ்வளவு புத்திசாலித்தனமாக, எவ்வளவு சாதுரியமாக எம்ஜிஆர் திருத்திருக்கிறார் அந்த இடத்திலே. அதுதான் இது எனக்கு வழிகாட்டுகிறது. எந்த பிரச்சனைக்கும் ஒரு வழி உண்டு என்று இந்த இடத்தில் எனக்கு வழிகாட்டுகிறது. அதுதான் ஒரு புத்தகங்களை எப்படி வாழ்க்கையை நகர்த்துகிறது என்றால் இப்படித்தான் புத்தகங்கள் நம்மை வாழ்க்கையை நகர்த்துகின்றன. எதை சொன்னாலும், ஒரு மேடை பேச்சாளராக இருக்கட்டும், எதை சொன்னாலும் அல்லது எந்த படைப்பாக இருக்கட்டும், எதை சொன்னாலும் சுவையாக சொன்னால் அல்லது சரியாக சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதைத்தான் புத்தகங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. நான் கூட ஒரு கவிதையிலே சொல்லுவேன், புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம், புத்தகங்களோ நம்மை கீழிருந்து மேலே தூக்கிவிடும். புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம், புத்தகங்களோ நம்மை கீழிருந்து மேலே தூக்கிவிடும். அது எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு கவியரங்கமாக இருக்கும், என்னை போன்றவர்கள் கலந்து கொள்வோம். ஒரு கவியரங்கத்திலே நீங்கள் எப்படி சொன்னாலும், ஒரு கவியரங்கத்தை நீங்கள் கலகலப்பாக வைத்திருந்தால்தான் மக்கள் கவனிப்பார்கள். ஈரோட்டிலே ஒரு கவியரங்கம் வைத்துக்கொள்ளுங்கள். ஈரோட்டிலே ஒரு கவியரங்கம் 2005 நடக்கிறது. எங்களுக்கு கவிக்கோ அவர்கள் தலைவர், கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தலைவர். தலைப்பு இரவிலே வாங்கினோம். உங்களுக்கு தெரியும், சுதந்திரத்தை பாடி பாடி தீர்த்து விட்டார்கள். சுதந்திரத்தை பாடி பாடி தீர்த்து விட்டார்கள். என்ன பாடுவது மக்கள் ரசிக்கும்படி சுதந்திரத்தை? நானும் யோசிக்கிறேன். அன்று நான் பாடியது இன்று என் நினைவிற்கு வருகிறது. நான் பாடினேன். 2000 பேர் எதிர்த்தால் உட்கார்ந்துருக்காங்க. ஈரோட்டின் முதல் புத்தக கண்காட்சி. நான் பாடினேன், ஆயுதம் ஏந்தாமல் அகிம்சையில் கிடைத்ததாலோ என்னவோ சுதந்திரத்தை அவரவர் பாணியில் அவரவர் பார்க்கிறார். சுதந்திரத்தை பற்றி அரசு ஊழியர்களின் கருத்து என்ன தெரியுமா? முதல் தேதி கிடைத்திருந்தால் முழுதாய் கிடைத்திருக்கும், 15ஆம் தேதி கிடைத்ததால் தான் பாதியாய் கிடைத்திருக்கிறது. சுதந்திரத்தை பற்றி வழக்கறிஞர் ஒருவர் வாய் திறந்து சொன்னார், 18க்கு மேல் வாங்கியிருந்தால் மேஜராக இருந்திருக்கும், 15இல் வாங்கியதால் தான் இன்னும் மைனராகவே இருக்கிறது. மருத்துவர் ஒருவரின் மனக்கருத்து என்ன தெரியுமா? சுதந்திரம் 8ஆம் மாதத்தில் பிறந்ததால் எடை குறைவாக இருக்கிறது, எதற்கும் சில எக்ஸ்ரேக்கள் எடுத்து பார்க்கலாம். சுதந்திரத்தை பற்றி என் கணித ஜோதிடர் ஒருவர் சொன்னார், சுதந்திரம் வாங்கிய மாதத்தின் பெயரில் ஆகஸ்ட் என்று வருவதால் கஷ்டமாக இருக்கிறது, மாதத்தின் பெயரை ஆ பெஸ்ட் என்று மாற்றிவிட்டால் அத்தனையும் சரியாகும். கவர்ச்சி நடிகை ஒருவரும் கருத்து சொன்னார், அதைத்தானே நம்மூரில் அட்டைப்படத்தில் போடுகிறார்கள். கவர்ச்சி நடிகை சொன்னார், 47இல் வாங்கியதற்கு பதில் சுதந்திரத்தை 27இல் வாங்கியிருந்தால் இன்னும் கொஞ்சம் இளமையாய் இருந்திருக்கும், இருந்தாலும் பரவாயில்லை, இரவிலாவது வாங்கினார்களே. யார் இவர்களுக்கு எடுத்துச் சொல்வது? யார் இவர்களுக்கு எடுத்துச் சொல்வது? சுதந்திர நாளில் கொடிகளை குத்துவதற்கு தரப்படுபவை குண்டூசிகள் அல்ல, அவை தேசத்திற்காக மெலிந்த தியாகிகளின் உடல். தடவி பாருங்கள், தடியால் அடிபட்டு தலைமட்டு வீங்கி இருக்கும், தடியால் அடிபட்டு தலைமட்டு வீங்கி இருக்கும். இப்பொழுதெல்லாம் கொடியை ஏற்றவரும், எங்கள் சுதந்திர கொடியை ஏற்றவரும் எங்கள் தலைவர்கள் கூட ஒரு ஆள் வைக்கிறார்கள் கொடிக்கயிறை இழுப்பதற்கென்று. சொல்லுங்கள் அவர்களுக்கு, இந்த சுதந்திர கொடி பறப்பதற்கு சிறையிலே ஒருவன் செக்கையே இழுத்தான் என்று. சுதந்திர நாளில் கம்பத்தில் ஏறி வரும் கொடிக்கயிறு எடுத்து வரும் பூக்களை உச்சிக்கு போனதும் உதிர்த்துவிடும் கொடி. தேசத்திற்காக மாண்ட வீரர்களின் மனைவியர் கூந்தல் நினைவினில் வருவதால் இன்றாயும் தெரிந்து கொள்வோம் இந்தியர்களே, நம் தேசிய கொடி பட்டொளி வீசி பறப்பது திரிக்கப்பட்ட கயிறுகளில் அல்ல, பறிக்கப்பட்ட உயிர்களில். எதற்காக சொல்லியிருந்தால், ஒரு சுதந்திரத்தை பற்றி நீங்கள் தெரிந்த செய்தியை தெரியாத கோணத்தில் இருக்கிற கவிதை ரசிக்கப்படும். நம்முடைய வள்ளுவர் சிலை உயரம், இப்பொழுது வெள்ளி விழா கண்டிருக்கிற வள்ளுவர் சிலை உயரம், 1000 கவிதைகள் இருக்கின்றன. ஆனால் என் ஞான தந்தை
காவிய கவிஞர் வாலி அன்று சொன்னதை இன்று மறக்க முடியவில்லை. அந்த சிலை உயரம் என்பதை இப்படி சொல்லலாம் என்று நிரூபித்தவர் அவர் சொன்னார். அன்று அரங்கத்திலே மேடையிலே இருந்த முத்தமிழறிஞர் கலைஞரை பார்த்து, முதல்வரை பார்த்து சொன்னார், தலைவா, எனக்கு தெரிந்து எல்லோரும் காகம் உட்காரத்தான் சிலை வைத்திருக்கிறார்கள், நீ ஒருவன் தான் மேகம் உட்கார சிலை வைத்தவன். ஒரு சிலை உயரம் என்பதை எப்படி சொல்கிறார் பாருங்கள். தெரிந்த செய்தியை தெரியாத கோணத்தில் சொல்கிற கவிதைகள் ரசிக்கப்படும். அதான் உண்மை. படைப்பும் அப்படித்தான். அப்படிப்பட்ட படைப்புகளை படைக்க வேண்டும் என்றுதான் அதுதான் எங்களுக்கு வழி நடத்துகிறது. அதாவது ஒருமுறை காஞ்சி பெரியவரிடம் கேட்டார்கள், மகா பெரியவரிடம் கேட்டார்கள், திருவம்பாவை பெரிதா திருப்பாவை பெரிதா, வைணவமா சைவமா? அவர் சொன்ன பதில் இருக்கிறத பாருங்கள். அவர் சொன்னார், மாணிக்க வாசகர் பாடிய திருவம்பாவை, மாணிக்க வாசகர் பாடிய திருவெரும்பாவை அது ஆதியும் அந்தமும் என்று ஆரம்பமாகிறது. ஆண்டாளுடைய முதல் எழுத்தில் மாணிக்க வாசகரின் திருவெம்பாவை ஆரம்பமாகிறது. ஆண்டாள் பாடிய திருப்பாவை மார்கழி நன்னாள் என்று மாணிக்க வாசகரின் முதல் எழுத்தான மாவில் ஆரம்பமாகிறது. ஆக அதுவும் இதுவும் சரிதான் என்று கேட்டால் அதுவே சொல்லும் ஆமா என்று அதுவே சொல்லும், நான் என்ன சொல்வது என்று சொன்னார். இதைவிட ஒரு அற்புதமான விளக்கத்தை, சைவமும் வைணமும் ஒன்றுதான் என்கிற விளக்கத்தை, காஞ்சி மகா பெரியவர் சொன்ன விளக்கத்தை விட வேறு என்ன சொல்லிவிட முடியும்? நினைத்து பாருங்கள். ஆக அந்த சொல்லுகிற விதம், எதையும் சொல்லுகிற விதம் என்று ஒன்று இருக்கிறது. ஒருமுறை பாண்டிச்சேரியிலே ஒரு கவியரங்கம், காவிய கவிஞர் வாலி பாடினார். காவிய கவிஞர் வாலி பாடினார், சாதியில் சமயம் தன்னில் சிக்கியே நோய்வாய்ப்பட்டு பேதியில் கிடந்த மக்கள் பிழைக்கவே மருந்து தந்தோர் ஆதியில் இங்கு இருந்தார். சாதியில் சமயம் தன்னில் சிக்கியே நோய்வாய்ப்பட்டு பேதியில் கிடந்த மக்கள் பிழைக்கவே மருந்து தந்தோர் ஆதியில் இங்கு இருந்தார். ஆதலால் இவ்வூரின் வீதியில் கிடக்கும் மண்ணை நான் விபூதியாய் இட்டுக்கொள்வேன் என்று பாடினார். அவர் பாடி முடிச்சுட்டு கவியரங்கு முடிந்து வருகின்ற பொழுது ஒருவர் கேட்டாரா, இங்கேயெல்லாம் நல்லா பாடுறீங்களே, இந்த சினிமாவில் மட்டும் அப்படி எழுதுறீங்க சில பாடல்களை என்று கேட்டிருக்கிறார். அதற்கு அவர் சொன்னாராம், நான் இங்கே வண்ணமொழி தாய்க்கு, இங்கே நான் வண்ணமொழி பிள்ளைக்கு தாலாட்டும் தாய், அங்கே விட்டெறியும் எலும்புக்கு வாலாட்டும் நாய். எந்தப்பா சினிமாவில் எடுபடுமோ விலை பெறுமோ அந்தப்பா எழுதுகிறேன் என் தப்பா, எந்தப்பா சினிமாவில் எடுபடுமோ விலை பெறுமோ அந்தப்பா எழுதுகிறேன் எந்தப்பா நீர் சொல்லும். மோனை முகம் பார்த்து மோனை முகம் பார்த்து முழங்கிட நான் முயற்சித்தால், மோனை முகம் பார்த்து முழங்கிட நான் முயற்சித்தால் பானை முகம் பார்த்து என் பத்தினியால் பசித்திருப்பாள். கட்டுக்குள் அகப்படாமல் கற்பனை சிறகடிக்கும் சிட்டுக்கள் நீங்கள் சிறியேன் அப்படியா, மெட்டுக்குள் கருத்தரித்து மெல்லவே இடுப்பு நோக துட்டுக்கு தகுந்தவாறு முட்டையிடும் பெட்டை கோழி என்று சொன்னார். அந்த சொன்ன விதம் கூட அதுதான். எதையும் நீங்கள் சொல்லுகின்ற விதம் இருக்கிறதே அதுதான். முத்தமிழறிஞர் கலைஞர் 1969, நான் இது 2 செய்தியோடு முடித்துக் கொள்கிறேன். 1969 கும்பகோணத்திலே ஒரு கவியரங்கம், வேளாண்மை மாநாடு. அமைச்சராக இருக்கிற முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த மாநாட்டிலே கலந்து கொள்கிறார். அவர் பாடிய ஒரு கவிதை, இப்படியெல்லாம் வார்த்தைகளை வளைக்க முடியுமா என்று என் போன்ற கவிதைகளுக்கு கற்றுத்தருகிறது. டெல்டா மாவட்டத்தில் ஓடுகிற ஆறுகளை வைத்துக்கொண்டு நிறைய மேடைகளில் நிறைய பேர் சொல்லியிருப்பார்கள், நீங்கள் கேட்கலாம். ஆனால் நினைத்து பாருங்கள், இப்படியெல்லாம், அதிலும் ஒரு அமைச்சர் பொறுப்பிலே இருக்கிறவர் எவ்வளவு சிந்தித்து எழுத வேண்டும். அவர் எழுதுவார், குடமுருட்டி. அதாவது அந்த கவிதையினுடைய இடையில் ஆரம்பிக்கும், குடமுருட்டி காவிரி பெண் ஆடுகின்ற காட்சி கண்டு காதல் கொள்ளிடம் இதுதான் என்று. குடமுருட்டி ஒரு 6 பேர். குடமுருட்டி காவிரி பெண் ஆடுகின்ற காட்சி கண்டு காதல் கொள்ளிடம் இதுதான் என்று வீர சோழன் வருகின்றான் ஓடம்போக்கி என்மேல் வைகை என்று வளைக்கின்றான் உன்பல் மணிமுத்தா என நெளிகின்றான். காவிரியோ கண் சிமிட்டி என் மதினியார் வருகின்றாள் மறைந்திடுக அத்தான் என்கின்றாள். வரட்டுமே மன்னியார் நம் காதலுக்கு அவள் என்ன கல்லணையா, காமினி பாமினி நாமினி காதலர்கள் பிறருக்கு சொல்லிவிடு காதல் அக்கினி ஆறுமோ,
காதல் அக்கினி யாருமோ கண்ணே அருகில் வந்துவிடு, அவளோ யாரும் நம்மீது தப்பெண்ணார். தப்பெண்ணார், யாரும் நம்மீது தப்பெண்ணார், நம் காதல் பிரிக்க வெண்ணார், நம் காதல் பிரிக்க வெண்ணார், பிறர் வெட்டார் நம் உறவினும் அத்தான் வெட்கம் என தடுக்குதென்றாள். வீர சோழன் விரைந்தணைத்து கொண்டவாறு பாலாறு முன்னே பருகிடலாம் வா என்றான். மஞ்சள் புக நதியாளும் மடி மீது சாய்ந்தபடி மனம் எப்போது அத்தான் என கேட்டாள். பெரியாறு தலைமையிலே பெரிதாக நடக்கும் என்றான். பெரியாறு தலைமையிலே பெரிதாக நடக்கும் என்றார். நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒரு டெல்டா பகுதியிலே ஓடிக்கொண்டிருக்கிற ஆறுகளை எல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு காதல் கவிதை. இது எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த கவிதையை படிக்கின்ற பொழுது என் போன்ற படைப்பாளிகளுக்கு நாமும் எழுத முடியுமா என்கிற எண்ணம் வரும். ஆக இப்படிப்பட்ட வாசிப்பிற்கு இடையில் தான் ஒரு படைப்பாளி ஒரு படைப்பை பார்க்கின்ற பொழுது அப்படித்தான் இருக்கிறது. அதுதான் உண்மை. ஏனென்றால் காவிய கவிஞர் வாலி சொல்லுவார், ஒரு படைப்பு என்பது இன்னொரு படைப்பை நோக்கி நம்ம இழுத்து செல்ல வேண்டும். இந்த படைப்பை பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒரு நாள் எழுத முடியுமா, தாம்பரத்தில் இருந்து கடற்கரை வரை உள்ள ரயில் நிலையம், தாம்பரத்திலிருந்து கடற்கரை வரை உள்ள ரயில் நிலையம், அதை வைத்துக்கொண்டு நான் ஒரு காதல் கவிதை எழுதினேன். அதற்கு உதாரணம் இந்த பாடல். இதை பார்க்கும் பொழுது நம்மால் எழுத முடியுமா என்கிற எண்ணம் வரும். தாம்பரத்தில் ஏறினேன், யார் இவள், சானட்டோரியத்தில் சங்கிலி சிரிப்பால் என் இதய ஓட்டத்தை இப்படி நிறுத்தியவள், என் குரோம்சோம்களின் பேட்டையில் குடியேறியவளுக்கு குரலோ வளம், பல்லா வரம், பாவையின் விழிகள் திரிசூலம், மீனம் பார்க்க துடிக்கும், பழம் வந்து தாங்கலாகும் அவள் பருவம், பரங்கி மலையான என் இதயத்தையே எப்படி கிண்டினாள் இப்படி, பரங்கி மலையான என் இதயத்தையே எப்படி கிண்டினாள் இப்படி, தை தை என்றது மனசு, சை தை என்றது அறிவு, மாம் பலம் ஆன மனசுடன் கோடை நுங்கை போல், கோடை கோடம்பாக்கம், நுங்கை நுங்கம்பாக்கம், மாம் பலம் ஆன மனசுடன் கோடை நுங்கை போல் சேர்ந்திருந்த பொழுதும் சேர்த்து பட்டு போனது அவள் எழும்பூர் வந்ததும் இறங்கி கொண்டிருந்தது அந்த இளமை பூங்கா, கரைந்து கொண்டிருந்தது என் காதல் கோட்டை, கடற்கரை மணலில் கட்டிய மாதிரி. சகோதரர் தேவேந்திர, இதெல்லாம் கவிதையா? ஒரு வார்த்தை விளையாட்டு. அவரெல்லாம் நவீன கவிஞர்கள், நவீன படைப்பாளிகள். நாங்கள் திராவிட வடிவ கவிதைகளை தருகிறவர்கள். இது ஒரு மாதிரி வார்த்தை விளையாட்டு. எதற்காக சொல்கிறேன், நல்ல கவிதைகள் அது வேறு. அதாவது இப்பொழுது அது நம்ம திரும்ப எதுவுமே தெரிந்த செய்தியை, நான் கூட தெரிந்த செய்தியை தெரியாத கோணத்தில் சொல்கிற கவிதை ஜெயிக்கும். அப்படித்தான் நாங்கள் மேத்தாவும் எங்களுக்கு வைரமுத்துவும் அப்துல் ரஹ்மான் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு மூங்கில் காட்டையே அழித்து ஒரே ஒரு புல்லாங்குழல் செய்தேன், ஊதும்போது தான் தெரிந்தது அது ஊமை என்று. இந்த மேத்தாவுடைய கவிதைகள் எங்களை வழி நடத்தி இருக்கின்றன. ஒரு பெண் பேசவே இல்லை என்பது எப்படி சொல்ல முடியும்? என் இதய தோட்டத்தில் எத்தனையோ ரோஜாக்களை பயிரிட்டேன், உன்னை அழைத்து நீ அறிவாளோடு வந்த பிறகு, அறுவடை செய்ய உன்னை அழைத்து நீ அறிவாளோடு வந்த பிறகுதான் என் தவறு எனக்கு புரிந்தது. மேத்தா, மௌனம் என்னதான் மொழிகளிலேயே சிறந்த மொழி என்றாலும் இன்னொரு மொழியை தெரிந்து வைத்துக் கொள்வதில் என்னடி குற்றம், பேசு. ஒரு ஜோடி சிறகுகள் வேண்டும் என்று கேட்டேன், இணைந்து உன்னோடு பறப்பதற்கு அல்ல, தொலை தூரம் போய் உன்னை மறப்பதற்கு. அந்த கவிதைகள் அதுதாங்க. அது ஒரு கவிஞன் என்பவன் பார்வைகள் வேறுபடும் இல்லையா? இப்போ இன்னைக்கு நேற்று நம்முடைய தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிற பாரதிதாசன் விருதை பொன் செல்வ கணபதி கிடைத்திருக்கிறது. ஒரு அற்புதமான கவிஞர். நான் கூட நினைப்பேன், தாஜ்மஹாலை ஒவ்வொருவரும் விதவிதமாக பார்த்திருக்கிறார்கள். தாஜ்மஹாலை கவிஞர் வைரமுத்து தாஜ்மஹாலை பார்த்தார். வா காதலி, நாம் கட்டப்போகும் காதல் மாளிகைக்கு இந்த பளிங்கு தாஜ்மஹால் ஒரு படிக்கல் ஆகுமா என்று பரிசீலிக்கலாம். தாஜ்மஹாலையே படிக்கலாக்க மாதிரி ஒரு மாளிகை கட்டுன்னு அவர் சொல்றார். அது அவர் பார்வை. ஒரு ஏழை கம்யூனிஸ்ட் கவிஞன் பார்க்கிறான். அவன் சொல்கிறான், அன்பே, இனி நாம் தாஜ்மஹாலில் சந்தித்துக் கொள்ள வேண்டாம், இங்கே ஒரு பணக்கார மன்னன் ஏழைகளின் காதலை ஏளனப்படுத்தி இருக்கிறான். அதே தாஜ்மஹாலை பொன் செல்வ கணபதி பார்த்தார். அவர் என்ன எழுதார் தெரியுமா? அன்பே, இன்னொரு தாஜ்மஹால் கட்ட நான் தயார், நீ எப்போது சாக தயார். ஒரே தாஜ்மஹால் தான்.
அந்த பார்வைகள் வேறுபடுகின்ற பொழுது அதுதான் வித்தியாசம். இதுதான் எங்களுக்கு, அதாவது எப்படி வாசிப்பு ஒரு வகை எங்களை வாழ்க்கையை வழிநடத்தி செல்வது என்றால், இந்த திரும்ப திரும்ப படிக்கின்ற பொழுது அப்துல் ரஹ்மானுக்கு ஒரு ஆசை, பெண்ணை பார்த்து நீ என்னை காதலிக்கிறாயா என்று கேட்க வேண்டும். அப்துல் ரஹ்மானுக்கு அவர் எப்படி கேட்டார்? பெண்ணை, என்னை கண்டதும் கவிழும் உன் இமைகள் கொசு வலையா மீன் வலையா? என்னை கண்டதும் கவிழும் உன் இமைகள். அந்த பிள்ளை இவரை பார்த்தோன்னே கண்ணை மூடிட்டு போயிடுது. என்னை கண்டதும் கவிழும் உன் இமைகள் கொசு வலையா மீன் வலையா? கொசு வலைனா வெளியே இருக்கிற கொசுவை உள்ளே விடாது, மீன் வலைனா உள்ளே இருக்கிற மீனை வெளியே விடாது. நான் உனக்கு உள்ளே இருக்கிறேனா வெளியே இருக்கிறலாம்? என் நண்பர் பழனி பாரதி கேட்டார் அதற்கு சில ஆண்டு கழித்து, என் காதல் அன்பே, என் காதல் தண்டவாளத்தில் தலை சாய்த்திருக்கும் ஒற்றைப்பூ, சொல் நடந்து வருகிறாயா ரயிலில் வருகிறாயா? அவள் ரயிலில் வந்து அவ்வளோதான். எனக்கு ஒரு வாய்ப்பு வந்த பொழுது நான் எழுதினேன், பெண்ணே சந்தேகம் இல்லை நீ ரசமானவள். ஒரு சந்தேகம், பழரசமா பாதரசமா? அதைத்தான் என் நண்பன் கபிலன் சினிமாவில் கேட்டான். நேற்று பாரதி விருது பெற்றிருக்கிறான் என் நண்பன் கபிலன். அவன் சினிமாவில் கேட்டான், உன் சமையல் அறையில் நான் உப்பா சர்க்கரையா? இதுதாங்க டிராவல். ஸோ உன்னை பார்க்கின்ற பொழுது, உன்னை நான் வாசிக்கின்ற பொழுது நான் இதிலிருந்து எப்படி வேறுபடுகிறேன், இது எனக்கு சொல்லித் தருகிறது. திரும்ப திரும்ப அதை பற்றி யோசிக்கின்ற பொழுது என்னுடைய தொட்டிலோசை என்கிற புத்தகம் அம்மாவை பற்றி, அம்மானா நான் சொல்வது தாயை பற்றி, தமிழ்நாட்டில் அம்மா என்றாலும் விளக்கம் சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கிறது. தாயை பற்றிய கவிதைகள் சென்ற 21ஆம் ஆண்டு வெளிவந்த ஆண்டு மிகச்சிறந்த நூலாக அதை தமிழ்நாடு அரசு தேர்ந்தெடுத்தது. எங்கு சென்றாலும் அதற்கு பரிசு கிடைக்கிறது. காரணம், எழுதியது நான் என்பதால் அல்ல, அது அம்மாவை பற்றிய கவிதைகள் என்பதால். திரும்ப திரும்ப அது எனக்கு சொல்லி, ஒரு கவிதை எப்படி எழுத வேண்டும் என்று இவர்கள் தான் சொல்லி தந்திருக்கிறார்கள். வாலி சொல்லி தந்து, நான் அடிக்கடி சொல்வேன், என்னை பாதி கவிஞனாக்கியது கலைஞர், மீதி கவிஞாக்கியது மேத்தாமும் வைரமுத்தும். அவர்கள் தான் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எங்கள் ஒரு படைப்பாளனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பது அந்த வாசிப்பிலிருந்து எனக்கு கிடைக்கிறது. அந்த கவிதையிலே அம்மாவை பற்றி, நான் பிறந்த உடனே குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் முத்தம் கொடுப்பாங்க, அதை வைத்துக்கொண்டு ஒரு கவிதை எழுத வேண்டும். யோசிக்கிறேன் அதிலும் அம்மாவை பற்றி எழுத வேண்டும் என்று நேரமே கிடைக்கவில்லை. மீட்டிங் போய்கிட்டே இருக்கிறோம். நல்ல வேளை, இறைவன் அருளால் கொரோனா வந்தது. ஒரு 14 நாள் தனிமைங்க. உண்மையிலேயே கொரோனா காலத்தில் கிடைத்த மரியாதை எந்த காலத்திலும் கிடைக்கல. யார் வந்தாலும் 10 அடி தள்ளி நின்று மரியாதையாக பேசுவாங்க, பக்கத்திலே வரமாட்டாங்க. வீட்டில் அதை வாங்கிட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வாங்க, எந்த வேலையும் கிடையாது. 1 மணி ஆனால் போதும், சாப்பிட பசிக்குது, மேலே வந்துட்டுமா, ஐயோ நீங்கள் வந்துடாதீங்க, தேடி வரும். அவ்வளவு மரியாதை, தனிமை. அதில் ஒரு 60 கவிதைகள் அம்மாவை பற்றி எழுத முடிந்தது. அம்மாவை பற்றி யோசிக்கிறோம், திரும்ப திரும்ப யோசிக்கிறோம். மற்ற எல்லோரும் நமக்கு சாப்பாடு போடுகிறார்கள், அம்மா போடுகிறாள், என்ன வித்தியாசம்? எல்லோரும் எனக்கு என் வயிற்றில் உணவிடுகிறார்கள், அம்மா நீதான் எனக்கும் உன் வயிற்றில் உணவிட்டவள். எல்லோரும் எனக்கு என் வயிற்றில் உணவிடுகிறார்கள், அம்மா நீ மட்டும்தான் எனக்கும் உன் வயிற்றில் உணவிட்டவள். அதுதான் உண்மை. இறைவன் கூட ஏமாந்து விடுகிறான், அம்மா உன்னை படைப்பதாய் நினைத்து கொண்டு தன்னை படைத்து விட்டானே. இறைவன் கூட ஏமாந்து விடுகிறான். பிறந்ததும் என் பிஞ்சு பாதங்களை முத்தமிட்டாயே, அப்போதுதான் நீங்கியது கர்ப்பத்தில் உன்னை உதைத்த என் கால்களின் பாவம். அன்று கர்ப்பத்தில் நான் பட்டினி கிடக்கக்கூடாது என்பதற்காய் நீ உண்பாய், வறுமையில் நான் உண்ண வேண்டும் என்பதற்காய் நீ பட்டினி கிடப்பாய். அதுதான் அம்மா. பஞ்சபூதமாய் பார்க்கலாம் அம்மாவை மட்டும்தான் பார்க்க முடியும். அம்மா நீ நிலம். அதற்கு அணிந்துரை எழுதிய கவிப்பேரரசு வைரமுத்து தனக்கு பிடித்த கவிதை என்று இதை குறிப்பிட்டிருந்தார் இந்த புத்தகத்திலேயே. அம்மா நீ நிலம் என்னை சுமந்ததால், நீ நீர் உன்னில் நான் மிதந்ததால், நீ காற்று உன் மூலம் நான் சுவாசித்ததால், நீ நெருப்பு முதலாய் எனக்கு வெளிச்சத்தை காட்டியதால், அம்மா நீ ஆகாயம் என்னை கவனித்து கொண்டே இருப்பதால், பஞ்சபூதமாய் பார்க்கலாம் உன்னை. ஆக ஒரு கவிதை எப்படி எழுத வேண்டும் என்பதை என்னுடைய வாசிப்பு தான் எனக்கு சொல்லித் தருகிறது. அதுதான் உண்மை. ஒரு வார்த்தை விளையாட்டு எப்படி விளையாட வேண்டும். நான் நம்முடைய காவிய கவிஞர் வாலி அவர்களோடு ஒரு 8 ஆண்டுகள் பயணித்த அனுபவம், 8 ஆண்டுகள் அவரோடு இருந்த அனுபவம். ஒரு வார்த்தையை அவரை போல வளைப்பதை பார்க்கவே முடியாது. ஒரு எப்படி வளைக்க வேண்டும் வார்த்தை என்பதை அவரிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் தெரிந்த செய்திகள் நிறைய இருக்கும் அவரை பற்றி. இதே மாதிரி மேடை தானே நானும் இருக்கிறேன். ஆச்சரியம், அவர் இருக்கிறார் அந்த மேடையில், பக்கத்தில் நடிகர் விவேக் அமர்ந்திருக்கிறார். என்னை மாதிரி வேஷ்டியோடு தான் எப்பொழுதுமே கவிஞர் வேஷ்டி தான் உடுத்தார், உங்களுக்குலாம் தெரியும். எழுந்து வருகிறார், வேஷ்டி தட்டி விட்டது, தடுமாறி விட்டார்.
பக்கத்தில் இருந்த மூத்த வழக்கறிஞர் காந்தி அவரை பிடித்துக் கொள்கிறார். இதெல்லாம் வேக வேகமாக நடக்கு. அவர் நடக்கிறாரு, இருந்து அவர் ஐயா சலபதி உட்கார்ந்து எடுத்து எந்த நடக்கிறாரு, டக்குன்னு தட்டுது. நம்ம தேவேந்திர சம்பூவி சார் இருக்கிற இடத்துல வந்து நடிகர் விவேக் இருக்கிறாரு, பக்கத்தில் அதுக்கு பக்கம் காந்தி இருக்கிறாரு. காந்தி டக்குன்னு வாலி கையை பிடிச்சிக்கிறாரு. வாலி தடுமாறோன்னே விவேக் சிரிக்கிறாரு. காந்தி கையை பிடிக்கிறார், விவேக் சிரிக்கிறார். உடனே வாலி சொல்லார், என்னையா சிரிக்கிற? நான் காந்தியோட தான் வர்றேன், பிராந்தியோட வரல. ஒரு 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 2 நொடி கூட இருக்காதுங்க, 2 நொடி கூட இருக்காது. அந்த வார்த்தை விளையாட்டு அது எப்படி சொல்ல வேண்டும். அதான் வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம், வீட்டில் பாம்பு வந்துடுச்சு பின்வாசலில். ஓடி வந்து சுவாமிநாதன் சொல்கிறாரு, ஐயா பாம்பு வந்துருச்சுயா, பாம்பு வந்துருச்சா. படம் எடுக்கும்ல ஐயா, அதான் பாட்டு கேட்டு வந்திருக்கும்யா. இவர் படம் எடுக்கும்ல, பாட்டு கேட்டு வந்திருக்கும் பாம்பு. அந்த எதையுமே நகைச்சுவை. கவியரசர் சொல்லுவாராம், வாலியோடு இருந்தால் அவ்வளவு நேரம் போகிறதே தெரியாது, அவ்வளவு கலகலப்பாக இருக்கும். நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம், அவரை பற்றி தனியாக பேசலாம், அது வேறு. எதற்காக என்றால் ஒரு வார்த்தையை எப்படி வளைக்க வேண்டும் என்று சொல்லி தருவார். நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு முடித்து விடுகிறேன். ஒரு திரைப்படம், நடிகர் விஜய் நடித்த கலைஞன் என்று படம் நினைக்கிறேன். அந்த படத்தினுடைய பெயர் நம்ம சித்திக்கு, டைரக்டர் சித்திக் அவர்கள் அதை இயக்கியிருந்தார். வித்யாசாகர் இசை. அதிலே எனக்கு ஒரு பாடல், என்னை வித்யாசாகர் தான் பிரிவோம் சந்திப்போம் படத்திலே அறிமுகப்படுத்தியிருந்தார். நான் ஒரு 25 பாடல் வரை எழுதியிருக்கிறேன். அந்த படத்திலே ஒரு பாடல், ஒரு டூயட் சாங், அது விஜயும் அஜீர் நடித்திருப்பார்கள் நினைக்கிறேன். அந்த படத்தில் சாரல் காற்றா சந்தன காற்றா தீண்டி தீண்டி தூண்டும் பார்வை தென்றல் காற்றா என்று பல்லவி எழுதி அது பாட்டு ரெக்கார்ட் ஆகிடுச்சு. வித்யாசாகர் அமெரிக்கா போயிட்டார். சித்திக்கு ஒரு நாள் கூப்பிட்டு, எனக்கு பல்லவியை மாற்றணும், காதலை வந்து நீங்கள் காற்றை வச்சு வேண்டாம், நேரடியாக காதலை சொல்கிற மாதிரி பல்லவி வேணும்னு இயக்குனர் சித்திக் சமீபத்திலே மறைந்தார், அவர் மலையாள இயக்குனர், அவர் கேட்டார். சரின்னு சொல்லி ஒரு 2-3 நாட்கள் நான் சித்திக்கிற்கு மாற்றி மாற்றி எழுதி காண்பிக்கிறேன். வித்யாசாகர் இல்லை, அமெரிக்கா போயிருக்கிறார். இவருக்கு பிடிக்கவே இல்லை சித்திக்கிற்கு. ஒரு நாள் வீட்டில் உட்கார்ந்து பாடல் எழுதி கொண்டிருக்கிறேன். இரவு 9 மணிக்கு நான் பாட்டை கொடுக்க வேண்டும். கவிஞர் வாலி எனக்கு தொலைபேசுகிறார். எங்கேயா இருக்க? ஐயா வீட்டில் இருக்கேன் ஐயா, நீ கொஞ்சம் கிளம்பி வாயா, அவன் ஒரு மேட்டர் பேசணுன்னாரு. இல்லையா நான் ஒரு வேலையாக இருக்கேன் அப்படின்னா. ஓஹோ வேலையாக இருக்கா, சரி. நான் அலுவலக வேலையாக, நான் அலுவலகத்தில் அரசாங்கத்தில் இருப்பதால் ஏதோ அலுவலக வேலை என்று நினைத்து கொண்டு தொலைபேசியை வைத்து விடுகிறார். ஒரு 15 நிமிடம் கழித்து மறுபடியும் லைனில் வந்தார். வேலையில் இருக்கிறேன்னு சொன்னால் என்னையா வேலைன்னாரு. இல்லையா ஒரு பாட்டு எழுதிக்கிட்டு இருக்கேன்னு. ஏயா பாட்டு எழுதுறதெல்லாம் ஒரு வேலையாயா என்றார். அப்படின்னு சொன்னேன், ஐயா 10,000 பாட்டுக்கு மேலே நீங்கள் எழுதியிருக்கீங்க, உங்களுக்கு அது ஒரு வேலை இல்லை. நான் ஒரு பாட்டுக்கு 3 நாளாக பின்னி பின்னி பார்க்குறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னு. என்ன படமே சொன்னார், ஒன்று பண்ணு, நீ அந்த டியூன் கேசட் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வாயான்னார். உடனே வாக்மேன் எடுத்துக்கொண்டு அந்த டியூனை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போனேன். அவரோடு பேசி கொண்டிருந்தேன். ஒரு முக்கியமான விஷயத்தை பேசினார். இரவு 8 மணிக்கு உணவருந்த போய்விடுவார். எது எப்படி ஆனாலும் 8 மணிக்கு அவர் வீட்டில் பெரும்பாலும் நானும் பழனி பாரதியும் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு மணி நேரம் ஆகிட்டு இருக்கு, ஐயா எரியா என்ன அவசரம், என்ன 1 மணி நேரம் இருக்கலையா உட்காரியா என்று சொல்லி 8 மணி சாப்பிட்டு 8:30 மணிக்கு வந்து உட்கார்ந்தோம். 8:30 மணிக்கு உட்காந்துட்டு, ஐயா என்னய்யா, யோ நான் 1/2 மணி நேரம் இருக்கலையா, என்னையா ஆகுது, ஐயோ பாட்டியா, சரி கொடு என்று அந்த வாக்மேனுடைய ஒரு முனை வாலியின் காதில், மறுமுனை என்னுடைய காதில். அது பெரிய பாக்கியமாக இன்று நினைத்து பார்க்கிறேன். அந்த பாட்டு போகுது, சாரல் காற்றா சந்தன காற்றா தீண்டி தீண்டி தூண்டும் பார்வை தென்றல் காற்றா வாடை காற்றா, அப்படி போகுது. நல்லா தானேயா இருக்குது, இதையா மாற்றணுங்கிறாரு. இல்லையா காதலை நேரடியாக சொல்லணுமா, நேரடியானா சித்திக் சித்திக்குன்னு சொல்லணுமாம்மா என்கிறார். அவருக்கே உரியதில்லை. இல்லையா காதல் நேரடியாக வந்தணுமா. ஓஹோ தானா தானா, ஆமாய்யா டியூன் அதான் நீங்க, யோ எழுதியா அதுதான் எழுது. தானா 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 காதல் தானா என்மேல் தூரும் சாரல் போல காதல் நீதானா, தானா தானா காற்றை போல என்மேல் மோதும் காதல் நீதானா. மிக எளிமையாக, அதாவது தூரல் போல என்மேல் மோதும் சாரல் நீதானா, காற்றை போல என்மேல் மோதும் சாரல் காதல் நீதானா. ரொம்ப எளிமையாக முடிச்சுட்டு அவ்வளோதான், இதாயா நேரடியாக சொல்லுதுண்ணா என்று சொல்லிவிட்டார். சொல்லிவிட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்து வித்யாசாகருக்கு ஃபோன் பண்ணேன். ரொம்ப பிரமாதமான பல்லவி ஜெயந்தா, இதைத்தான் எதிர்பார்க்க, ரொம்ப அருமையாக இருக்கேன்னாரு. எப்படி அருமையாக இல்லாமல் இருக்கும், 10,000 பாட்டு எழுதினாலாம் சொல்லியிருக்காரு, என்ன சொல்கிறீங்கன்னாரு. இது வாலி எழுதின பல்லவி, நான் அவர் வீட்டில் இருக்கேன் என்று சொன்னேன். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், அப்போ கூட வாலி சொன்னார், நான் யார் பாட்டையும் திருத்த மாட்டேன்யா. போன வாரம் தான் மன்மதம்பு படத்தில் எல்லா பாட்டையும் எழுதிட்டு கமல்
வந்தான். அவர் அவன் இவன் பேசுவார். வந்தா, நீ அது மேலே உட்காந்துருக்க, கமல் கீழே தான் உட்காந்தாரு. உட்காந்து என்கிட்ட காமிச்சார். எல்லா பாட்டும் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டேன். யாருடைய பாட்டும் திருத்த மாட்டேன். ஒரே ஒரு இயக்குனர் பாட்டு, அது ஒரு ஏவிஎம் படம், நான் முழுக்க திருத்தணும்னாங்க. டபுள் பேமெண்ட் கொடுத்தாங்க. அவர் பாட்டை மட்டும் திருத்தி கொடுத்தேன். இது வரைக்கும் வேறு யார் பாட்டி திருத்தலை. உன் பாட்டை கொடுத்துருக்கேன், பேமெண்ட் கரெக்டாக வந்துடணும், மறந்துடாத. எதற்காக சொல்லுவேன் என்றால், நான் 3 நாட்களாக ஒரு போராடிய ஒரு விஷயத்தை ஒரு 3 நிமிடங்களில் ஆக எப்படி தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது இதுதான் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. இதுதான் ஒரு வாழ்க்கையை நாம் எப்படி வகுத்து கொள்ள வேண்டும். ஒரு வார்த்தை வங்கியாக தன்னை ஒரு பாடலாசிரியர் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று வாலி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இப்படித்தான் வாசிப்பு நம்மை வழிநடத்தும். அதனால்தான் அத்துணை பேரும் எந்த வேலையாக இருந்தாலும் வாசியுங்கள் என்று அவர்கள் சொல்வதை கேளுங்கள் என்று சொல்லி, உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதற்காக இன்று எனக்கு வாய்ப்பை கொடுத்த பபாசி அமைப்பிற்கும் அமர்ந்து கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.